சரி, நாம் ஜெபம் பண்ணுவோம். கற்பனையிட்டு கண்களை மூடி தெய்வாதி தெய்வனை நோக்கி பார்த்து, அப்பா உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவே, நன்மையான இந்த காலை வாலிபர் ஆண்டவரை கொடுகைக்காக உண்மை நன்றியோடு உண்மை துதிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாளிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட உங்களுடைய பிரச்சனைத்தினால இனி நிறைத்து நீர் ஆண்டவரை இந்த இடத்துல கடந்து வந்து கர்த்தர் எங்களோடு கூட நீர் ஆளுகை செய்வீராக. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல நீர் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடுவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திர தகப்பனே, ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவரே உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை அளவில்லாமல் நிறைந்திருப்பதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திர தகப்பனே, கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படும். ஆண்டவரே, இந்நேரம் முதல் முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். அப்பா, நீர் எங்களை ஆசீர்வதியும். வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தடையெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு நீர் அழைத்து கொண்டு வருவீராக. உம்முடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் உட்கார்வோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நாம் வாழ்நாளெல்லாம் உம்மையை நான் ஆராதிப்பேன் என்கிறதான பாடலை பாடுவோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியே நான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோளில் தூக்கி சுமந்தார் அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்து, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு
தரிக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், ஆமென். என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தினான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தினான் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மங்கள் படியிட்டு நம்ம தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து இந்த நேரம் நம்ம அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர், நம் இயேசு வல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் கரத்தை பிடித்த நாள் முதல் ஹல்லேலூயா என்னை கைவிடவே இல்லை, என்னை கைவிட மாட்டார், என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவா. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் அவர் நல்ல தேவனாய், நம்மளை கைவிடாமல் நம்ம கரத்தை பிடித்து நடத்துகிற ஒரு தேவனாய், நம்மோடு கூட கடந்து வருகிற ஒரு தேவனாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என் கரத்தை பிடித்து என்னோடு கூட கடந்து வருகிறவர், என் கண்ணீரின் பாதையிலும் என் துன்பத்தின் பாதையிலும் என்னோடு கூட கடந்து வந்து என்னை அவைகளில் நின்று வெளியே கொண்டு வருகிறவர். ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் ஆண்டவரே இன்பமானது, உம்முடைய நேசம் இன்பமானது ஆண்டவரே. இன்ப பாதையிலே எங்களை காட்டி நடத்துகிற தேவனே இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ நல்ல ஒரு தெய்வம், நீ நல்ல ஒரு தெய்வம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நம்புகிறோம் இயேசுவே, உம்மை நம்புகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவரே நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. உம்முடைய நாமத்தை சொல்லி உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீ நல்லவர், வல்லவர், நீர் பெரியவர், நீ பரிசுத்தர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் நன்றி நிறைந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி எங்க வாழ்க்கையில நீ செய்ய போகிற நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்களும் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறே. தினமும் துதிக்கிறே உமையே,
அந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. நீர் எங்கள் துணையா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. என் கரத்தை பிடித்த நாள் முதல் எங்களோடு கூட கடந்து வருகிற ஒரு தெய்வனா இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களோடு கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் துணையாக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே ஜீவ பாதையில் எங்களை நடத்துகிற ஒரு தேவனா இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தொடர்ந்து கத்த நீர் எங்களை ஆசீர்வதித்து நீர் நடத்தும். உடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் மத்தியில் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நாம் எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம ஒரு சில ஜெபங்களை நம்ம தேவனுக்கு முன்பாக ஏறெடுக்க போகிறோம். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று கண்களை மூடி முதலாவதாக நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். விசேஷமாக நம்முடைய தேசத்தின் பாதுகாப்புக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம்முடைய இந்திய தேசத்தை தேவன் பாதுகாத்து கொள்ளும்படியாக, ஒவ்வொரு ஜனத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தை நம்ம நினைத்து, நம்முடைய ஜனத்தை நினைத்து கர்த்தர் இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்து ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக, எந்த விதமான பாதிப்புகள் இயற்கையின் அழிவுகளுக்கு கர்த்தர் விலக்கி தேவன் நம்முடைய தேசத்தையும் நம்முடைய ஜனத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியாக நம்ம ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனே, நாங்கள் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் பாதுகாத்து கொள்ளும். விசேஷமாக எல்லை பகுதியில் ஆண்டவரே இருக்கிற எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளும் அப்பா. எல்லை பகுதியில் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே தீவிரவாதத்தினால் அழிவுகள் வராதவாறு, ஆண்டவரே உயிர் சேதங்கள் வராதவாறு கர்த்தர் நீர் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே எல்லை பகுதிகளை கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எந்த சத்துரு உள்ள வரக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே இராணுவ வீரர்கள் என்னதான் பாதுகாத்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே இங்கே இந்திய தேசத்தின் இராணுவ வீரர்களையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து கொள்ளணும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே எல்லா விதமான இயற்கையின் அழிவுகளிலிருந்து கர்த்தர் எங்கள் தேசத்தை நீ பாதுகாத்து கொள்ளணும். வெள்ளத்தினால வருகிற அழிவு, புயல்னால வருகிற அழிவிலிருந்து கர்த்தர் எங்கள் தேசத்தின் ஜனத்தை நீர் பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விபத்துகளினால வருகிற அழிவுகள் இருந்த கர்த்தர் இங்கே இந்திய தேசத்தை நீ பாதுகாத்து கொள்ளணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ட்ரெயினில் போனாலும், விமானத்தில் போனாலும், ஆண்டவரே பஸ்ஸில் போனாலும், வாகனத்தில் போனாலும், டூ வீலரில் போனாலும், ஆண்டவரே நடந்து போனாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு ஆண்டவரே எங்கள் தேசத்தின் ஜனத்துக்கு இருக்கட்டும் அப்பா. ஒவ்வொரு பேருக்கும் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநியாயமாய் ஆண்டவரே உயிர்கள் ஆண்டவரே போகக்கூடாது அப்பா. ஆண்டவரே யாரும் காலத்துக்கு முன்னே மறித்து போகக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு ஜனத்தையும் ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளும். போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு என் தேசத்தின் ஜனத்துக்கு இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே பிரயாணமாய் போகிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம், ஒவ்வொரு மனிதனையும் சிருஷ்டித்த தெய்வம் ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு மனிதனையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. அந்த இரக்கத்துக்காக நாங்கள் உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் ஒவ்வொரு ஜனத்துக்கும் எங்கள் தேசத்துக்கும் ஆண்டவரே எங்கள் குடும்பத்துக்கும் கத்தட்டி கொடுப்பீராக ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு பேரும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. போக்கிலும் வரத்திலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. படிக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை ஆண்டவரை கர்த்தரை பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா விதமான இயற்கையின் அழிவுகளில் இருந்து ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவர் விபத்துகளில் இருந்து கர்த்தர் எங்கள் தேசத்தை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக, உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக, உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக ஆண்டவரே. அப்பா எங்கள் தேசத்தின் ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே யாரும் காலத்துக்கு முன்னே மரித்து போகக்கூடாது ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே உயிர்களையும் நீர் காத்து கொள்வீராக, நீர் பாதுகாத்துக் கொள்வீராக
அந்த கிருபை எங்கள் தேசத்துக்கு கிடைக்கட்டும், எங்கள் ஜனத்துக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களுக்கு கிடைக்கட்டும், எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. உங்களுடைய பாதுகாப்பு இருப்பதாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு ஸ்தோத்திரம். நம் தேசத்தை பாதுகாக்கிறதுக்காக, நம்மளை பாதுகாக்கிறதுக்காக, நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய தேசத்தை கர்த்தர் எல்லா விதமான வாதைகளில் இருந்து கர்த்தர் காப்பாற்றும்படியாக, எல்லா விதமான கிருமியின் வைரஸ்களில் இருந்து, பலவிதமான நோய்களில் இருந்து கர்த்தர் நம்முடைய தேசத்தின் ஜனத்தை அவர் காத்துக்கொள்ளும்படியாக, இதற்காக நம்ம ஜெபம் அநேகர் ஜெபிக்க கேட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வியாதிகளை எல்லாம் கர்த்தர் குணமாக்கும்படியாக ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா வாதைகள் இயேசுவின் நாமத்தினால் அவைகள் எல்லாம் அழிக்கப்படும்படியாக ஜனத்தை கர்த்தர் காத்துக்கொள்ளும்படியாக, இதற்காக நம்ம ஜெபம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தின் ஆண்டவரே எல்லா விதமான வாதைகள் ஆண்டவரே எங்கள் தேசத்தை விட்டு அகன்று போகட்டும் அப்பா. ஆண்டவரே எல்லா வைரஸ் கிருமிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த கொரோனாங்கிற ஆண்டவரே இந்த வைரஸ் கிருமி இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இந்த நோயினால் பாதிக்கிட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே சுகப்படுத்துவீராக, அவர்களை தொட்டு சுகப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம் அவங்களை குணமாக்கட்டும் அப்பா. உம்முடைய தழும்புகள் அவர்களை குணமாக்கட்டும். ஆண்டவரே சதை கிழிக்கப்பட்ட ஆண்டவரே உம்முடைய தழும்பு, ஆண்டவரே கை கால்களிலே ஆண்டவரே ஆணிகள் அடையப்பட்ட அதனுடைய தழும்பு, விழாவில் குத்தப்பட்டதனுடைய தழும்பு, சிரசிலே முள்முடி குத்தப்பட்டதனால் தழும்பினால கர்த்தர் எங்க தேசத்தை நீர் குணமாக்குவீராக, நீர் குணமாக்குவீராக, நீர் குணமாக்குவீராக. ஆண்டவரே எல்லா விதமான வாதைகளுக்கும் நோய்களுக்கும் கர்த்தர் எங்க தேசத்தை நீ விலக்கி காத்துக்கொள்வீராக அப்பா. ஆண்டவரே சோதரம் தகப்பனே. ஆண்டவரே வாதைகள்னால நோய்கள்னால ஆண்டவரே வைரஸ் கிருமியினால ஆண்டவரை பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய தழும்பு தொட்டு சுகப்படுத்தட்டும் ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகுகிறோம், அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை குணமாக்குறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அநேக ஜெபிக்க கேட்ட பிள்ளைகளுக்காக ஆண்டவரே கர்த்தர் ஒவ்வொரு நோயிலிருந்து கர்த்தர் குணமாக்குங்கப்பா. சரீர பலவீனத்திலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை குணமாக்குங்க ஆண்டவரே. இருதய பிரச்சனை உள்ளவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு அற்புதத்தை செய்வீராக. கிட்னி பிரச்சனை உள்ளவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக. குடல் புண்ணு உள்ளவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீ செய்வீராக. ஆண்டவரே தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கு கர்த்தர் நல்ல ஒரு அற்புதத்தை கர்த்தர் நீ செய்வீராக அப்பா. இன்னும் சரீர பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை கர்த்தர் நீ தொட்டு நீ சுகப்படுத்தவீராக ஆண்டவரே. அநேக சாட்சிகளை கர்த்தர் நீ எழுப்பித்தார். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார் என்று சொல்லி சாட்சிகளை கர்த்தர் நீர் எழுப்பித்தாரோ. உம்முடைய நாமத்தை கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும். நீரே பரிகரைய கர்த்தர், நீரே ஆண்டவரை வியாதிகளை குணமாக்குகிற ஒரு தெய்வம். ஆண்டவரை குணமாக்குகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம் அப்பா. உண்மை நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் திருச்சியில் இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக பசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. படிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரை. படிக்கும்போது வரும்போதும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரை. படிக்கிற இடத்துல கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கணும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு சாட்சியாக வாழ்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. தொடர்ந்து வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரை. வேலையில் கர்த்தருடைய கரம் ஒருவோடு கூட இருந்து நடத்துவதாக. நல்ல ஆலோசனைகளை நல்ல சிந்தனைகளை கர்த்தர் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த விசேஷமாக உமக்கு சாட்சியாக உமக்கு பயன்படுகிற பிள்ளைகளாக கர்த்தர் நீர் மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் மேல் படிப்புக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எல்லா இடங்களும் கிடைக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. உம்முடைய அனுக்கிரகம் கிடைப்பதாக. படிப்புக்கான தேவைகள் எல்லாவற்றையும் தேவனை சந்தித்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சோதரன் தகப்பனே. உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிக்கிற நினை என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே. உம்மை நினைத்து ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழும்படியாக ஆண்டவரே சோதரன் உம் மூலமாக அவர்கள் மேன்மை அடையும்படியாக ஆண்டவரே நீர் உயர்த்துகிற பாதையிலே அவர்கள் கடந்து வரும்படியாக கர்த்தர் நீர் அவர்களை நீர் வழி நடத்தி ஆண்டவரே நீர்
ஆண்டவரை ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தை நீங்க பிடித்து நடத்துவீராகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க. சத்துரு அவர்களை தொடாதவாறு ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே உம்முடைய கரத்தினாலே மூடி, உம்முடைய மகிமையினால மூடி, உம்முடைய பிரசன்னத்தினால மூடி கர்த்தர் நீர் காத்து நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பத்தின் அநேக தேவைகள் இருக்கும், அந்த தேவையெல்லாம் தேவன் சந்தித்து நீங்க நடத்தணும். ஆண்டவரே கடன் பிரச்சனை உள்ளவங்களுக்கு கர்த்தர் நல்லா கடனை அடைப்பதற்கான கிருபைகளை கர்த்தர் கொடுங்க. அங்கே வருமானத்தை ஆசீர்வதித்து கொடுங்க. ஆண்டவரே சோதர குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றி ஆசீர்வாதமாய் காணப்பட கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் நீர் கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நீர் ஆசீர்வதிப்பீராக. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டபடி விசுவாசத்தோடு நல்ல ஸ்தோத்திரம் செலுத்துவோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. அன்பின் தகப்பனையும் உங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான இந்த கால வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஏசப்பா நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. எங்கள் தேசத்தை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஆண்டவரே வாதைகளை கர்த்தர் நீர் எடுத்து போடுங்க. நல்ல சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் வாலிப பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் பெரிய காரியங்கள் செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். அநேக நன்மைகளை அதிசயங்களை அற்புதங்களை நாங்கள் காணும்படியாக கர்த்தர் நீர் செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். உட்காரும். நேர கர்த்தருடைய வார்த்தைக்கு போயிடும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போம். யாராவது ஒருவர் 10:19. சரி. பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடைக்கிறவனோ புத்திமான். இங்கே வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடைக்கிறவனோ அவன் புத்திமான் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். அதாவது நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்முடைய உதடுகளை நம்ம என்ன செய்யணும், அடக்க வேண்டும். இப்போ நம்ம சொல்லுவாங்களே இல்லையா, ஐம்புலங்களை நம்ம என்ன செய்யணுமா, நம்ம படிச்சிருக்கோம்ல, ஐம்புலங்களை நம்ம என்ன செய்யணும், அடக்கி இருந்தால் தான் ஒரு மனிதனாகவே என்ன செய்ய முடியும், இருக்க முடியும் இல்லையா. அதே மாதிரி தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. நீதிமொழிகளில் சாலமன் சொல்லுகிறான், தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான் அப்படின்னு சொல்லப்படுங்க. சிலர் பார்த்தீங்களா, வளவள கொலகலன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. தனக்கு தெரிந்த மாதிரி என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டே என்ன செய்வாங்க, இருப்பாங்க இல்லையா. ஆனால் சிலவங்க தெரிஞ்சவங்க பேசுவாங்க, ஆனால் தன்னை ஞானவான் மாதிரி என்ன செய்வாங்க, சிலர் இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அங்கே வேதம் சொல்லுது, சாலமன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்னா, நம்ம உதடுகளை என்ன செய்யணும், அடக்க வேண்டும். ஏன்னா நம்ம அதிகமாக பேச 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 சில தவறான வார்த்தைகள் என்ன செஞ்சிருமா, வந்துடும். அதுதான் சொற்களின் மிகுதியில்னா, அதிக சொற்கள் பேசுறது ஒரு லிமிட்டாக நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். சில பார்த்துக்கிங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நம்ம பேசும்போது புசுக்குன்னு அவன் என்ன செஞ்சிருவான், அவன் வாயில் கெட்ட வார்த்தை வந்துடும் இல்லையா. அவன் பேச மாட்டான், அவன் அறியாமே டக்குன்னு வந்துடும், அப்படின்னு பாடிடுவான். அப்போ அது காரணம் என்னென்னா, அவன் அதிலே சில வார்த்தைகள் அவன் கேட்கறதுனால அவன் பேசியிருப்பான். அதனால் அந்த வார்த்தைக்கு என்ன செஞ்சிடும், யார் மத்தியில் இருக்கும்போது இல்லை குடும்ப மத்தியில் இருக்கும்போது அந்த வார்த்தை என்ன செஞ்சிடும், அவனுக்கு வந்துடும். அப்போ சொற்களின் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிறவனுக்கு அது என்ன செய்யுமா, அது புத்தியீனமாய் பாவமாக என்ன செஞ்சிடும், பெயரும். அப்போ தன் உதடுகளை பேசினாலும் தன் உதடுகளை என்ன செய்யணும், நம்ம அடக்கி என்ன செய்யணும், நம்ம பேச வேண்டும் சொல்லி வேதம் என்ன செய்யுது, நம்மளுக்கு அங்கே சொல்லுகிறது. அந்த 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதே நீதிமொழிகளில் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம், 7வது வசனத்தை வாசிங்க. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு எப்படி இருக்குமா, அது கண்ணியை போல என்ன செய்யும், இருக்கும். அப்போ அவன் புத்தியீனமாக என்ன செய்கிறான், சில வார்த்தைகளை அவன் என்ன செய்கிறான், மூடன் புத்தியீனமாக என்ன செய்கிறான், அவன் வாய் பேசுகிறான். அவனுடைய ஆத்துமாவுக்கு அது எப்படி இருக்கும், கண்ணியாக இருக்கும். சிலர் பாருங்களேன்,
நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த சில இப்போ நடைமுறையில் வெளியே நீங்கள் பாருங்கள், சிலர் டிவிலெலாம் பார்க்குறோம் இல்லையா, குடித்து கொண்டு வார்த்தைகள் தவறான வார்த்தைக்கு பேசும்போது 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை செஞ்சிடறாங்க, கொண்டுக்கிறாங்க. அது அவன் ஆத்மாவுக்கு எப்படி இருக்குது, அது ஒரு கண்ணியாக என்ன செஞ்சிருது, அமைஞ்சிக்கிறது இல்லையா. காரணம் என்ன, அந்த அவனுடைய உதடுகளிலிருந்து வருகிற அந்த ஒரு வார்த்தை. அவங்களுக்கு சில நேரத்தில் ஃபங்க்ஷன் விட்டு பாருங்கள், சில நல்லா பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு வார்த்தை தவறி வந்த உடனே என்ன செஞ்சிடும், அங்கே அந்த நல்ல ஒரு ஃபங்க்ஷன் என்ன செஞ்சிடும், ஒரு சண்டை இதாக என்ன செஞ்சிடும், மாறிடும். அப்போ நம்ம எப்படி இருக்குன்னா, நம்ம புத்தி உள்ளவளாக நம்ம இருந்து நம்முடைய நாவை என்ன செய்யணும், எல்லாவற்றிற்கும் என்ன செய்யணும், நம்ம அடக்க வேண்டும். அப்போ நிறைய காரியங்கள் இருக்குது, நீதிமொழிகளை வாசிக்கிறோம், நிறைய காரியங்கள் இருக்குது, அடக்க வேண்டும். சில காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சில காரியம் நம்மளுக்கு புத்தியினமாய் ஏன் அமைஞ்சிருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். என்னாகமம், பழைய ஏற்பாட்டில் எடுங்க, என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிங்க. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனமும் வாசிங்க. எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயை மோசே விவாகம் பண்ணியிருந்தபடியினால் மிரியாமும் ஆரோனும் அவன் விவாகம் பண்ணின எத்தியோப்பியா தேசத்து ஸ்திரீயின் நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் பேசி, கர்த்தர் மோசேயை கொண்டு மாத்திரம் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ என்றார்கள். கர்த்தர் அதை கேட்டார். நம்ம வந்து மோசே வந்து அவனுடைய மனைவி வந்து எந்த தேசத்தை சேர்ந்தவர்னா எத்தியோப்பியா தேசத்தை சேர்ந்தவள் இல்லையா. பொதுவாக இஸ்ரவேலர்கள் அவங்களுடைய ரட்சிக்கப்பட்ட தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்திலிருந்து தான் பெண் கொள்ளணும், அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் மோசேனுடைய வாழ்க்கை என்பது வேறு இல்லையா. அவன் வந்து எகிப்து பார்வோனுடைய குமாரத்தினால் வளர்க்கப்பட்டு அங்கே தன்னுடைய ஜனத்துக்கு ஒரு அக்கிரமம் நடக்கிறதை பார்த்து அவன் கொலை செய்தான். கொலை செஞ்சதுனால பார்வோன் என்ன செஞ்சிருவான், அழித்து விடுவானோன்னு பயந்து அவன் அந்த தேசத்துக்கு என்ன செஞ்சிட்டான், ஓடி போனதுனால அவன் அங்கேயே என்ன செஞ்சிட்டான், எகிப்துக்கு வராமல் அங்கேயே இருந்து அங்கேயே திருமணம் பண்ணி அவன் இருந்தான் இல்லையா. அப்போ அந்த ஸ்திரீயின் நிமித்தம் என்ன செஞ்சாங்க, ஆரோனும் மிரியாமும் என்ன செஞ்சாங்க, அண்ணனும் அக்காவும் என்ன செஞ்சாங்க, அவனை அதிகமாக என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. இதை வந்து யார் பார்த்தான்னா கர்த்தர் என்ன செஞ்சார், அவனுக்கு விரோதமாய் பேசுகிறதை, அவனுடைய மனைவிக்கு விரோதமாய் அவங்க பேசுகிறத அந்த வார்த்தையை ஏசப்பா என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. சில நேரத்தில் பேசலாம், எப்படி பேசியிருக்கலாம் அவங்க, நானுமா அவனை வந்து அந்த மனைவி நிமித்தமாக அவனை குறை சொல்லி பேசாமல் அவங்க வேறு விதமாக பேசியிருக்கலாம். பல வார்த்தைகள் என்ன செய்யுது இருக்குது. ஆனால் இங்கே வந்து அவங்க விரோதமாக அவனை என்ன, மோசைக்கு விரோதமாக எழும்பி என்ன செஞ்சாங்க, 2 பேர் பேசுனாங்க. யார் பேசுனாங்கன்னா வேற ஆள் பேசலை, தன் கூட மோசை கூட பிறந்த அண்ணனும் அக்காவும் தான் என்ன செஞ்சாங்க, பேசுனாங்க. அந்த வார்த்தையை கர்த்தர் கேட்டதுனால அங்கே ஒரு வார்த்தையை படிக்கிறோம். அந்த 12ஆம் அதிகாரத்தில் என்னாகும், 12ஆம் அதிகாரத்தில் அந்த 11வது வசனத்தை வாசிங்க. 11 அப்பொழுது ஆரோன் மோசையை நோக்கி, என் ஆண்டவனே, நாங்கள் புத்தியினமாய் செய்த இந்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்தாதிரும். என்ன சொல்கிறாங்க, புத்தியினமாய் இல்லையா, புத்தியினமாய் அந்த வார்த்தையை செஞ்சுட்டு நாங்கள் பேசிட்டோம், முட்டாள்தனமாக நாங்கள் பேசிட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு இந்த பாவத்தை மன்னின்னு சொல்லி ஆரோன் என்ன செய்கிறான், தேவனிடத்தில் வேண்டுகிறான். நான் நினச்சி பார்த்ததில்ல, ஆரோனுக்கு ஏன் தண்டனை வரல தெரியுமா. மிரியாம் வந்து விரோதமாக பேசுனதுனால ஆண்டவர் என்ன செஞ்சால், மோசைக்கு விரோதமாக பேசினால ஆண்டவர் சொல்கிறாரு, மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், அவன் இந்த பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் சாந்த குணம் உள்ளவன் சொல்லி ஆண்டவன் சொல்லிட்டு, நான் அவன்கிட்ட எப்படி பேச தெரியுமா, ஒரு நண்பனை போல நான் அவன் இடத்துல முகமுகமாய் நான் பேசுவேன், அது என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சார், அவங்களுக்கு என்ன செஞ்சார், ஆமாம் சொன்னார். மிரியாம் கிட்டையும் ஆரோன்கிட்டையும் சொன்னார். அவங்க 3 பேரும் ஆண்டவர் உள்ளே கூப்பிடுறாரு, நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே வாங்கன்னு கூப்பிட்றாரு. அப்புறம் என்ன செய்றாரு, மோசையை மட்டும் வெளியே வச்சுக்கிட்டு ஆண்டவர் 2 பேரையும் மட்டும் உள்ளே கூப்பிட்றாரு. மேகத்துணிலிருந்து பேசி, நீ என்னுடைய தாசனாகிய மோசைக்கு விரோதமாக நீங்கள் பேசினது ஆமாம் தவறு அப்படின்னு சொல்லி அதற்கு ஆண்டவர் என்ன செஞ்சார், கோபப்பட்டார். கோபப்பட்டதுனால மிரியாமுக்கு என்ன வந்தது, வெண்குஷ்டம் என்ன செஞ்சது வந்தது. அந்த குஷ்டம் எப்படி இருந்தது, அது ஆரோனே சொல்லுகிறான். ஒரு தாயின் வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தை அழுகிய நிலையில் பிறந்தால் அந்த சரீரம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரோனை என்ன செய்கிறான் சொல்லுகிறான். ஆரோன் பிரதான ஆசிரியர் இருந்ததுனால அவனை ஆண்டவர் என்ன செஞ்சார்,
அவனை கொஞ்சம் விட்டு வச்சுட்டார். இல்லைன்னா அவனுக்கும் அந்த என்ன செஞ்சுருக்கோம், குஷ்டம் வந்திருக்கும். ஆனால் மிரியாமுக்கு என்ன செஞ்சது, வந்தது. இதெல்லாம் பார்த்த உடனே நாங்கள் புத்தியினமாய் மோசைக்கு விரோதமாக நாங்கள் என்ன செஞ்சுட்டு ஆண்டவரே நாங்கள் பேசிட்டோம், அந்த வார்த்தையை என்ன செய்யுங்க மன்னிங்க. சில நேரத்தில் நம்ம செய்த பாவத்துக்கு நம்ம மன்னிப்பு கேட்குறோம், அது சரிதான். ஆனால் நம்ம பேசின வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம மன்னிப்பு கேட்கணும். இங்கே ஆரோனும் மிரியாம் என்ன செய்கிறாங்க, மன்னிப்பு கேட்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிற தெரியுமா, ஒரு தகப்பன் அவளுடைய மூஞ்சில் துப்புனா அவள் 7 நாள் என்ன செய்யணும், அவள் வெளியே இருக்கணும். அதே மாதிரி தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன், அவளை ஆண்டவர் சொல்கிறார், அது துப்பி தான் விட்ட அப்படிங்காரு. துப்பி விட்டதுக்கு என்ன பாடு, ஆண்டவர் ஒரு அடி அடித்தா என்ன செஞ்சிருப்பான், ஜீவனை போயிருக்கும். அவள் 7 நாளும் அந்த வியாதியை என்ன செய்யணும், அவள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவளை பாளையத்துக்கு புறம்பே மோசையோடின் அக்கா மிரியாம என்ன செஞ்சார், பாளையத்துக்கு விரமே அவள் போனாள். அப்போ காரணம் என்ன, அவள் ஒன்றும் செய்யலை, மோசைக்கு அடிக்கலை, மற்ற ஜனங்களிடத்துல போய் குறை சொல்லலை, ஒன்றும் சொல்லலை. அவனுக்கு விரோதமாய் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கிற மனைவி நிமித்த விரோதமாய் செய்த ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கே ஆண்டவர் என்ன செய்கிறார், கணக்கு வைப்பார். அதனால நம்ம இயேசுவை பின்பற்றுகிற நம்ம பேசுகிற உதடு, நம்முடைய உதடு எப்படி இருக்கும் தெரியுமா, நம்ம அடக்கி என்ன செய்யணும், நம்ம கவனமாக என்ன செய்யணும், பேசணும். நம்மளுக்கு வம்புழுக்கிற மாதிரி பேசுவாங்க சிலவங்க, நம்ம ஞானமாக என்ன செய்யணும், நம்ம பேசக்கூடாது. நம்ம அதில் நம்ம தெளிவாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். அங்கே மிரியாம பார்த்துக்கணும், விரோதமாய் பேசின அந்த வார்த்தையை தேவன் கேட்டு அங்கே தண்டித்ததை நாம் என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். அந்த நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரத்தில் நீதிமொழிகள் 21 23வது வசனத்தை வாசிப்போம். 21 23வது வசனம் நான் வாசிக்கிறேன். அந்த நீதிமொழிகள் 21 23 தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். இங்கே பாருங்க, இவ்வளோ அழகாக சொல்கிறான் பார்த்தீங்களா. சாலமோன்லாம் அனுபவித்து சொன்ன ஒரு வார்த்தை. என்ன வார்த்தை சொல்கிறான், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை எதிலிருந்து காக்கிறான், இடுக்கண்களுக்கு விலக்கி என்ன செய்கிறான், காக்கிறான். அதாவது நம்ம நாவையும் நம்ம வாயையும் வச்சுக்கிட்டு என்ன செய்யணும், அடக்கிட்டு நம்ம இருந்தோமானால் நம்ம ஆத்மாவை எப்படி பண்ணுகிறோம், நம்ம காப்பாற்றுகிறோம், அதை காக்கிறோம். நம்ம விரோதமாக பேசிட்டு வச்சுக்கணும், வார்த்தையை விட்டுட்டோம்னா அப்புறம் நம்ம அதுக்கு வருகிற தீங்கெல்லாம் நம்ம என்ன செய்யும், நம்ம மேலே என்ன செஞ்சிடும், வந்துடும். அதனால நம்ம ஞானமாக என்ன செய்யணும், நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் என்ன செய்கிறோம், வாசிக்கிறோம். முதலாவது நிறைய காரியங்களுக்கு வாயை அடக்க வேண்டும், உதடு அடக்க வேண்டும், நாவை அடக்க வேண்டும். இது பொதுவாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது நம்ம முதலாவது நம்முடைய வாயை நாவை உதடு என்ன செய்யணும், அடக்க வேண்டும். சொல்லுகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, சிலர் என்ன செய்வாங்க, சிகரெட் ஸ்மோக் பண்ணுவாங்க உதடுகளினால. அது கூட என்னது, ஒரு பெரிய பாவம். அதையும் நாம் என்ன செய்யணும், அடக்கணும். நம்ம மதுபானம் அருந்துறது, அதையும் நாம் என்ன செய்யணும், நம்ம பண்ணக்கூடாது. தேவனுக்கு விரோதமான காரியங்களை நம்ம வாயினாலே நாவினால உதடுகளினால என்ன செய்யக்கூடாது, அந்த பாவத்துக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. அதில் நம்ம ஞானமாக என்ன செய்யணும், நாம் இருக்கணும். நம்முடைய உதடுகளை நாம் என்ன செய்யணும், அடக்க வேண்டும். நம்ம அதில் நம்ம சரியாக இருந்தோமானால் நம்முடைய ஆத்துமாவை நாம் என்ன செய்கிறோன்னா காப்பாற்றுகிறோன்னு அர்த்தம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனில் போய் ஒருத்தனை போய் நம்ம சண்டை இருக்குதுன்னா அவங்ககிட்ட போய் நேராக போய் வம்பு இழுத்தோமானால் என்ன ஆகும், என்ன சொல்லுவாங்க, இவன் தான் வந்து வம்பு இழுத்தான், எவ்வளோதான் பிரச்சனை இருக்கட்டுமே, எவ்வளோதான் பிரச்சனை இருக்கட்டுமே, நீ எதுக்கு அவனை வம்பு இழுத்த சண்டைக்கு இழுத்தன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால அநேகருடைய எதிர்ப்புகளை, அநேகருடைய கோபத்தை நாம் என்ன செய்யும், நம்ம சம்பாதிக்க வேண்டிய சூழல் வந்துடும். நம்ம எல்லாவற்றிலும் நம்ம எப்படி இருக்கோம்னா பொறுமை என்ன செய்யணும், இருக்கணும். ஆனால் அந்த என்னாகமத்தில் வாசிக்கும் போது அந்த மோசே ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, சொல்லலை இல்லையா. அவங்க 2 பேரும் விரோதமாக எழும்பி மோசைக்கு விரோதமாக பேசுகிறாங்க. ஆனால் மோசே ஒரு வார்த்தை என்ன செய்யலை, சொல்லலை இல்லையா. அதை நம்ம கவனமாக பார்க்கணும். பாருங்க, அவன் புத்திமானாக இருந்திருக்கிறான், இவங்க புத்தீனமாக செயல்படுறாங்க, அவன் புத்தீனமாக இருக்கிறான். இவனும் பேச அவங்களும் பேச இருந்தாங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமாக இருந்திருக்கும். ஆண்டவருடைய பார்வையில் எல்லாருமே தண்டனைக்குள்ள ஆளாக இருப்பாங்க. ஆனால் மோசே ஒரு வார்த்தையும் பேசலை. கர்த்தர் தான் அதை கேட்குறார். அவங்க பேசின வார்த்தையை கர்த்தர் தான் கேட்டு மிரியாமையும் ஆரோனையும் மோசையும் என்ன செய்கிறார், உள்ள கூப்பிடுகிறார். அதுக்கப்புறம் மோசையை விட்டுட்டு ஆண்டவர் 2 பேரும் உள்ள கூப்பிட்டு என்ன செய்கிறாரு, மேகத்துலேருந்து பேசுகிறார். ஆண்டவர் தான் அவன் சார்பாக இருந்து என்ன செய்கிறார், வழக்காடுகிறார் இல்லையா. அப்போ நாம் யார் நம்மக்கிட்ட வம்பு இழுத்தாலும் அதே நம்ம கவனமாக இருக்கணும். யார் நம்மக்கிட்ட ஏதோ விரோதமாக கெட்ட வார்த்தை பேசலாம், நம்மளை தூசிக்கலாம், என்ன வார்த்தை வந்தாலும் நாம் அதில் என்ன செய்யணும், அவங்களுக்கு விரோதமாக பேசாமல் நம்ம பேசாமல் அமைதி இருந்தோமானால் கர்த்தர் அதை என்ன செய்வார், அதை பார்த்துக்கலாம். நம்ம எப்பவுமே அதான். அப்போ நம்மளுக்கு விரோதமாக என்னாலும் பேசட்டும், நம்ம கண்ணீர் விடுற மாதிரி பேசட்டும், நம்மளை நோகடிக்கிற மாதிரி பேசட்டும், நாம் அதை பெருசு எடுத்துக்கூடாது. அவங்களுக்கு விரோதமாக நம்மளும் பேசக்கூடாது. நம்ம உதடுகளை நம்ம அடக்கும்போது
கர்த்தர் நம் சார்பில் இருந்து அவங்களோடு கூட என்ன செய்வார், பேசுவார். மோசைக்கு சார்பாக கர்த்தர் பேசுவார், ஆனால் நம்ம சார்பாக இருந்து ஆண்டவர் என்ன செய்வார், பேசுவார். அப்போ நம்ம உதடுகளை நம்ம என்ன செய்யணும், அடக்கணும். அடக்கிறவன் எப்படின்னா அவன் புத்திமான் அப்படின்னு வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. அவன் முட்டாள் கிடையாது, அவன் ஞானமாய் அவன் என்ன செய்கிறான், அவன் தன் ஆத்மாவை காக்குறான் என்று என்ன செய்கிறோம், வேதம் நம்மளுக்கு என்ன செய்யுது, சொல்லுகிறது. அப்போனா நீங்களும் நானும் என்ன செய்யணும், உதடுகளை ஆண்டவருக்கு முன்பாக என்ன செய்யணும், அடக்கி நாம் என்ன செய்யணும், பேசணும். ஆண்டவருக்கு விரோதமாக கூட நம்ம பேசக்கூடாது. இது நடக்கலையே ஆண்டவரே அப்படி கண்ணிலே வயலன்னு பேசக்கூடாது. அதுலேயும் நாம் கவனமாக இருக்கணும். அப்போ நம்ம அப்படி பேசியிருந்தா அந்த வார்த்தைக்கு நாம் என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். நாங்கள் ஆரன் கேட்குறோம், மன்னிப்பு கேட்குறோம். ஆண்டவரே நாங்கள் புத்தீனமாய் பேசின இந்த வார்த்தையை என்ன செய்யுங்க, அந்த பாவத்தை மன்னிங்க. நம்ம செய்கிற பாவத்தை குறித்து மாத்திரம் நம்ம மன்னிப்பு கேட்குறதுன்னு இல்லை, நம்ம பேசின வார்த்தையை நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு நம்ம கேட்க வேண்டும். இரண்டாவது என்னன்னா, தன் மனதை அடக்க வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதே நீதிமொழிகளில் 16ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. 16 நீதிமொழிகள் 16:32. பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குபவன் உத்தமன் வேதம் சொல்லுகிறது. முதல்ல புத்திமான், அப்புறம் உத்தமன் உண்மை உள்ளவன். எப்படின்னா உத்தமனா நீதியாய் உண்மையாய் செவ்வையான பாதையில் நடக்கிற ஒரு மனுஷன் யாருன்னா, தன் மனதை அடக்குகிறவன், இருதயத்தை அடக்குகிறவன், உள்ளான மனிதனை அடக்குகிறவன். சொல்லுங்களேன், எனக்கு ஒரு இன்னொரு முகம் என்ன செய்யுது, எனக்கு இருக்குது, உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ மோசமான மனிதன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், மன்னிப்பு கேட்கணும். ஆனால் இங்கே வேதம் சொல்கிறது தன் மனதை அடக்குபவன் உத்தமன் வேதம் சொல்லுது. அதாவது பலசாலியை பார்க்கிலும், எவ்வளோ பெரிய பலசாலியை பார்க்கிலும் சாந்த குணமுள்ளவன் தான் உத்தமன் வேதம் சொல்லுகிறது இல்லையா. மோசே மாதிரி ஒரு கொடூரமான மனிதன் இல்லை இல்லையா, உடனே போட்டு தள்ளிடுவான், அவன் என்ன செஞ்சிருவான், கொன்னே போடுவான். அவ்வளோ கோவக்கார ஒரு மனிதன். அந்த மனிதன் இப்படி இருந்தால் ஆண்டவர் சொன்னார், இந்த பூமியில் உள்ள சகல மனிதர்களையும் அவனை போல சாந்த குணமுள்ளவன் இல்லைன்னு ஆண்டவர் சொன்னார். காரணம் என்ன தெரியுமா, அவன் பழைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், மறந்துட்டார். அவன் புதிய வாழ்க்கையை, அவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை, கத்திற்கென்று வைரக்கமாக வாழ்கிற வாழ்க்கையை தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் பார்த்தா. அதுக்கப்புறம் அவன் சாந்தமாக இருந்தான். அந்த ஒரு மனிதனை கொன்று பதைச்சவனுக்கு இந்த மிரியாமையும் ஆரோனையும் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது இல்லையா. தன் மனைவியை அவன் குறை சொல்லுகிறாங்க, அவன் அடிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆனாலும் அவன் பொறுமையாக இருந்தான், செஞ்சான், நாவை அடக்கி இருந்தான். அவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் நீடிய சாந்தம் உள்ளவன் தான் உத்தமன் வேதம் என்ன செய்கிறது, சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் பொறுமை உள்ளவன் தான் உத்தமன். அதே போல தான் இங்கே பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கணும். பட்டணத்தை பிடிப்பவன் எப்படிப்பட்ட மனுஷன், ஒரு பலசாலியாக இருப்பான் இல்லையா. பலசாலியாக இருந்தால் தான் அவன் யுத்தம் பண்ணி அந்த பட்டணத்தை பிடிக்க முடியும். அந்த பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் தன்னுடைய இருதயத்தை, தன்னுடைய மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன் வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம மனதையும் இருதயத்தை அடக்க வேண்டும். உதாரணமாக நம்ம சிம்சோன் வாழ்க்கையை குறித்து பார்ப்போமானால், நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரை சிம்சோன் குறித்து சொல்லப்பட்டிருக்குது. சிம்சோன் ஆண்டவர் அழைத்த அழைப்பு என்ன தெரியுமா, அவங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அப்போ தேவதூதர்கள் அவங்க அம்மாவோட கூட பேசி, உனக்கு ஒரு ஆண் குழந்தையை பிறக்கும், அவன் எப்படி இருக்கணும், கத்திருக்கின்ற நசரேனா இருக்கணும், அவன் எப்படி முடி என்ன செய்யணும், நல்லா வளர்க்கணும், அவன் மேலே கத்தி கூட படக்கூடாது, அவன் இப்படி தான் வளரணும், திராட்சை ரசமும் அதுவும் குடிக்கக்கூடாது, அவன் பலசாலியாக இருப்பான், அந்த இஸ்ரவேல் ஜனத்தை ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லி தேவதூதர்கள் சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க 2 பேருக்கும் சிம்சன் என்ன செஞ்சான், பிறந்தான். ஆனால் அவன் பலசாலியில் ஆண்டவர் கொடுத்திருந்தார், பலன் கொடுத்திருந்தார், எல்லாம் கொடுத்திருந்தார். ஆனால் அவனுடைய தவறான ஒரு வாழ்க்கை, அநேக பெண்களுடைய தொடர்பு வைத்திருந்தான். அவன் வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா, அநேக பெண்கள், அவன் பார்க்குற ஒரு பெண்ணை பார்த்தானே அங்கே போயிடுவான், இந்த பக்கம் ஒரு பெண்ணை பார்த்தானே அந்த பக்கம் போயிடுவான். அவன் பலசாலி இருந்தாலும் தன்னுடைய இருதயத்தையும் தன்னுடைய மனதையும் அடக்காததுனால அவனுக்கு வந்த விளைவு என்னன்னா, மோசமான ஒரு வாழ்க்கை, மரணத்தை அவன் என்ன செஞ்சான், சந்தித்தான். கண்களை பிடுங்கி குருட்டாட்டமாக அவனை அலைய விட்டாங்க, அப்புறம் மாவரைக்க விட்டாங்க வேதம் சொல்லுகிறது. அப்புறம் என்ன செஞ்சாங்க, அவனை ஒரு கேளிக்கை விடுதியில் அவனை ஒரு விளையாட்டுக்காரனை போல, ஒரு கோமாளி போல சிம்சோன் என்ன செஞ்சான், ஒரு பலசாலி இருந்தான். காரணம் என்ன தெரியுமா, அவனுக்கு பலன் இருந்தது, ஆனால் அவனுக்குள்ள மனதை என்ன செய்யலை, இருதயத்தை அடக்கலை, கண் போல போக்கில் போனான். அங்கே ஒரு பெண் பார்த்து அங்கே பக்கம் போயிடுவான், இந்த பக்கம் ஒரு பெண்ணை பார்த்து அந்த தகப்பன் சொல்கிறாங்க, இது வேண்டாடா, இதை விட சௌந்தரியம் உள்ள பெண்கள் நம்முடைய ரட்சிக்கப்பட்ட ஜனத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவன் என்ன செய்யலை,
கேட்கல. நான் விரும்புகிறது அவன் இருதயம் என்ன செஞ்சதுன்னா, வள்ளி விலைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததுனால, தன் மனதை அடக்காம விட்டதுனால அவன் என்ன செஞ்சான், அவனுடைய வாழ்க்கை அப்படி ஒரு அழிவுக்கு நேராக என்ன செஞ்சது, கடந்து போனது. தேவன் தான் அழைத்தார், ஆனால் தேவன் அவனுக்கு என்ன செய்யலை, கை கொடுக்கல. காரணம் என்ன, தன்னுடைய இருதயத்தை மனதை அவன் என்ன செய்யலை, அடக்கலை. ஆனால் சாலமோன் சொல்லுகிறான் இல்லையா, இவனை போல பெரிய ஆளு யாரும் கிடையாது சாலமோன் இல்லையா. அது எல்லாம் அனுபவத்தை தான் சொல்லுகிறான் சாலமோன். தன் எவ்வளவு பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்க, ஏன்னா ஒரு ராஜா அவன் இல்லையா, தன் மனதை அடக்கணும். ஏன்னா அவன் எத்தனை பொண்டாட்டி, மொத்தம் 1000 பொண்டாட்டி சாலமோனுக்கு. நினைச்சு பாருங்க, யூகிக்கவே முடியாது இல்லையா, அவனுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்திருக்குங்கிறது வேத கூட கணக்கிட்டு அவன் சொல்லல. ஆனால் மனைவிகள் சொல்லிருக்கு 300 மனைவிகள் 700 மறுமனையாட்டிகள். அப்போ அந்த அளவுக்கு அவன் என்ன செஞ்சான், இருந்தான். அது எல்லாம் பார்த்துட்டு தான் சாலமோன் சொல்லுகிறான், சாலமோன் பலசாலி பட்டணத்தை நம்ம அடக்கி அவன் ஆளுகை செஞ்சாலும் அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான், தன் மனதை அடக்குகிறவன் தான் தேவனுடைய பார்வையில் என்னது, உத்தமன் இல்லையா. ஈசாக்குக்கு தான் பொதுவாக நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா ஈசாக்குக்கு அந்த நாட்களையே ஒரு மனைவியோடு அவன் என்ன செஞ்சான், அவன் வாழ்ந்தான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை அவன் நிறைவேற்றுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். அதனால தான் அவனுக்கு 20 வருஷம் குழந்தை இல்லாட்டினாலும் அவனுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தையை தருவார். ஏன்னா நான் பலிபீடத்தில் கிடக்கும்போது என் ஆபிரகாமோடு என் தகப்பனோடு ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை அவனும் கேட்டிருப்பான் இல்லையா. இவன் சந்ததி மூலமாக என்ன செய்யும், பெருகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல, இவன் சந்ததி சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறது ஈசாக்குக்கு நல்லா தெரியும். ஏன்னா அந்த பலிபீடத்தில் ஈசாக்கு இருந்தான். அதே ஈசாக்கு தான் அவன் ரெபெக்காளை திருமணம் பண்ணின பின்பு அவன் ஆபிரகாம் மாதிரி வேறு யாரையும் திருமணம் பண்ணலை, குழந்தை செல்வத்துக்காக இல்லையா. அவனுடைய மகன் யாக்கோபு கூட பல திருமணங்களை பண்ணினான். ஆனால் ஈசாக்கு அந்த காலத்தில் கூட தன் மனதை அடக்கி அவன் என்ன செஞ்சான், இருந்தான். அவன் நிறைய காரியங்களில் அவன் என்ன செஞ்சான், தேவனை போல ஒரு பரிசுத்தமாய் வாழ்ந்த ஒரு மனிதன். சரி போகட்டும். அப்போ சாலமோன் சொல்லுகிறான், நம்ம மனதை அடக்கணும், அவன் தான் உத்தமன். வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. சில கிண்டல் பண்ணுவாங்க, உனக்கு லைஃப் என்ஜாய் பண்ணவே உனக்கு என்ன செய்யலை தெரியல, எவ்வளோ இந்த வாலிப நாட்களில் எவ்வளோ ஜாலியாக நம்ம மனம் போல வாழ்க்கையில் எவ்வளோ நல்லா வாழலாம். ஆனால் நீ என்னது இதெல்லாம் நீ என்ன செய்கிற, இந்த வாழ்க்கையெல்லாம் நீ தவற விட்டு கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு இல்லை. நம்ம மனதை அடக்குகிறவன் தான் உத்தமன். வேதம் என்ன செய்கிறது, நம்ம சொல்லணும், நம்ம மனசை என்ன செய்யணும், நாம் அடக்கணும். அதுதான் ஒரு பெரிய ஒரு பலசாலி. அவன் தான் பெரிய ஒரு பலசாலி. பட்டணத்தை அடக்குவதை பார்க்கிலும் தன் மனதை, சாலமோன் சொல்லுகிறான், சமஸ்த இஸ்ரவேலை ஆளுகை செய்த ஒரு மனுஷன், பக்கத்து நாடுகளையும் ராஜாக்களையும் ஆளுகை செய்த ஒரு மனிதன் தான் யாரு, சாலமோன். அவன் சொல்லுகிறான், தன் மனதை அடக்குகிறவன் தான் அவன் தான் உத்தமன் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், சிம்சோன் மாதிரி பலசாலியை இருந்து கொண்டு கண் போல போக்குறவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உத்தமமான வாழ்க்கை கிடையாது. நம்முடைய மனதை நம்ம அடக்கி நம்ம வாழணும், அதுதான் உத்தமம் அப்படின்னு வேதம் என்ன செய்கிறது சொல்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 19:11. மனுஷனுடைய விவேகம் அவன் கோபத்தை என்ன செய்யும், அடக்கம் இல்லையா. இதில் பொதுவாக எல்லாருமே வியக்கு தான் இல்லையா. எல்லாருமே சிலர் கோவப்படும் இல்லையா. கோவப்பட்டா போதும், இந்த இரண்டும் கலந்து விடும். என்னது, வாயினால பேச ஆரம்பிச்சிருவோம், நம்ம மனதை என்ன செய்யும், வேற மாதிரி என்ன செஞ்சிடும், மாறிடும். ஆனால் நம்ம அதை என்ன செய்யணும், கோபத்தை என்ன செய்யணும், நம்ம அடக்க வேண்டும் ஏதும் சொல்லுகிறது. அல்லது நம்ம என்ன செய்யலாம், இல்லை நிறைய சொல்லுவாங்க, உனக்கு கோபம் வந்ததுன்னா, உனக்கு சண்டை போடுற மாதிரி ஒருத்தவங்க பேசுகிறாங்க, நம்மளுக்கு கோபம் வருதுன்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம எங்கேயாவது வெளியே போயிடணும். வெளியே போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு நம்ம என்ன செய்யணும், உள்ளே கடந்து வரணும். உள்ளே வரும்போது அந்த கோபம் கொஞ்சம் தணிஞ்சிரும் இல்லையா. அப்புறம் நம்ம கொஞ்சம் அமைதியாகிடுவோம். அந்த கோபத்துலேயும் நம்ம இருக்கும்போது அவங்க பேசும்போது நம்மளுக்கு ஓரளவு தான். அதுக்கு மேலே நம்ம கோபத்தை நம்ம வெளியே கொண்டு வரலைன்னா நம்முடைய இருதயம் வெடிச்சு விடும் இல்லையா. நிறைய பேர் பாருங்கள், மூளையில் பாதி பேருக்கு கட்டி வர்ற காரணமே என்னென்னா, ஆமாம், ப்ரெஷர் அப்படியே அதிகமாகி அவங்க அடக்கி வச்சதுனால தான் அவங்களுக்கு அந்த நீ ஆஸ்பத்திரி கூட போங்களேன், சில நேரத்தில் நம்மளுக்கு இந்த மயக்க ஊசி போடாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பிபி அதிகமாகும். அந்த வலியை சிலவங்க அப்படியே பல்ல கரைச்சிட்டு அடக்குவாங்க. அந்த ஹார்ட் அட்டாக்லாம் வர்றவங்களுக்கு பெரும்பாலும் பாதிக்கப்படுறவங்க என்னென்னா, அவங்க மரணம் சந்திக்கிறாங்கன்னா அவங்க வலியை என்ன செய்யணும், பல்ல கரைச்சிட்டு அடக்குவாங்க. அது அடக்கக்கூடாது. அது என்ன செய்யணும் தெரியுமா, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நெஞ்ச குத்தணும். என்னென்ன நல்ல சத்தமாக என்ன செய்யணும், இருமணும். நம்ம அந்த சளியை காரி துப்புற மாதிரி நம்ம என்ன செய்யணும், இருமணும். வலி என்ன செய்யக்கூடாது, அடக்கக்கூடாது. சிலவங்க அதில்
செய்வாங்க, ரொம்ப வலி தாங்கக்கூடாது. அது வந்து பாதி ஹார்ட் என்ன செஞ்சிடும், அப்படியே அரெஸ்ட் பண்ணிடும். அப்போ நம்ம இருமணுமா. அப்போ சில நேரத்தில் நம்மளுக்கு இப்போ ஏதாவது ஊசியில் இப்போ ஒரு கட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அவங்க கீறி அவங்க எடுக்கிறாங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூட வலியை பல்லக்கு சொல்லுவாங்க, ரிலாக்ஸ் ஆகு. நான் அதை அனுப்பிச்சிருக்கேன். கண் பக்கம் இருக்கும்போது அவங்க அந்த கட்டிங் பிளேடு மாதிரி குரடு மாதிரி இருக்கும், நசுக்கி எடுக்கும்போது அப்படியே தாங்கும் போது அவங்க சொல்லுவாங்க, அப்படி பண்ணக்கூடாது, வலி வந்ததுன்னா கத்து. அப்போ அந்த மனசு நினைச்சக்கூடாது, அப்படியே நம்ம இருக்கக்கூடாது. ஏன்னா ஹார்ட் அப்புறம் பிபி அதிகம். அப்போ அந்த கோபம் சில நேரத்தில் என்ன செய்யறாங்க, ரொம்ப அதிகமாகி என்ன செய்கிறாங்க, அப்படியே விழுந்துருவாங்க. காரணம் என்ன, மூளையில் அவங்களுக்கு அந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்போ நம்ம வந்து நம்ம கோபத்தை அப்படியே ரொம்ப பேசுகிற மாதிரி பேச கோபப்பட்டுறணும், இல்லைன்னா என்ன செஞ்சிடணும். பேர் வேதம் சொல்லுகிறது, ஆமாம், கோபம் எப்படி இருக்கணும் நம்மளுக்கு வந்து மாலை நேரத்தில் அப்படி இந்த கோபம் தனிகிற மாதிரி இருந்துச்சு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள் வேதம் சொல்லுகிறது. ஏன்னா கோபம், ஒரு மனுஷன் வந்து கோபப்படாத ஒரு மனுஷன் நம்ம நினைப்போம், இந்த மனுஷன் அமைதியான மனுஷன் நம்ம நினைப்போம், இல்லை அவனுக்குள்ளேயும் அந்த இது இருக்கச்சு இல்லையா, மனிதனாய் பிறந்தனால அவனுக்குள்ள ஒரு கோபம் இருக்கும். அப்போ இங்கே வேதம் சொல்லுகிறது கோபத்தை நாம் என்ன செய்யணும், அடக்கணும். அவன் எப்படி, அவன் விவேகின்னு சொல்லுது, விவேகம் உள்ளவன். காரணம் என்னென்னா அவன் கரெக்டாக தப்பிச்சு போயிடுவான். எங்கேயாவது போயிட்டோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அந்த கோபம்லாம் தணிஞ்ச பிறகு, ஒருவர் மேலே நம்மளுக்கு கோபம் இருக்குன்னா அவன் வெளியே போயிட்டு கொஞ்சம் தணிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் அந்த மனிதரை பார்த்தோமானால் அந்த கோபத்தின் உச்சக்கட்டம் என்ன செய்யாது, வெளிப்படாது. அப்போ இங்கே சாலமன் சொல்லுகிறான், நம்ம கோபத்தை என்ன செய்யணும், நம்ம அடக்க வேண்டும். குற்றத்தை மன்னிப்பது அவனுக்கு மகிமை. மனுஷனுடைய விவேகம் அதுதான் விவேகம். கோபத்தை நம்ம என்ன செய்யணும், மூணாவது நம்ம அடக்க வேண்டும். அநேக காரியங்கள் இருக்குது இல்லையா. சாலமன் நல்லா எழுதியிருக்க நீதிமொழிகளில் நம்ம உதட அடக்கணும், நாவு அடக்கணும், வாய் அடக்கணும், அப்புறம் நம்ம மனதை நம்ம அடக்கணும், அப்புறம் நம்ம கோபத்தை நம்ம என்ன செய்யணும், அடக்கணும். நம்ம கோபம் வரும் இல்லையா, எல்லாரும் வீக் தான், ஆனாலும் அந்த கோபத்தை நம்ம அடக்க வேண்டும். கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல ஒரு பொறுமை தாங்க. ஏன்னா மோசையை பார்க்குறோம் இல்லையா, மோசையை மாதிரி கோவமுள்ள மனுஷன் சொன்னேன் இல்லையா, அவன் மனுஷன் கிடையாது. கொலை பண்ணுறவளுக்கு நம்ம அந்த அளவுக்குலாம் கோவப்பட போகிறது கிடையாது இல்லையா. நம்மளுக்கு வார்த்தை தான் வெளியே வரும் கோபத்தில். சில ஆம்பளை ஆளுக்களுக்கு கை வரும், பொம்பளை ஆளுக்களுக்கு என்ன செய்யும், வார்த்தைகளும். இப்போ அப்படிலாம் கிடையாது. என்ன செய்யறாங்க, பொம்பளையில தான் போட்டு அடி கொள்றாங்க, ஆம்பளையில தான் என்ன செய்கிறாங்க, வீட்டு விட்டு ஓடுறாங்க இல்லையா. நம்ம நினைப்போம் இந்த பிள்ளையா அப்படி கோவப்படுதுன்னு நினைப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே கோவப்படுவாங்க பொதுவாகவே, யாருமே அமைதி கிடையாது. அவன் இல்லைன்னா மனுஷனே கிடையாது. அப்போ இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி தெரியுமா, போட்டு தள்ளிடுறாங்க. நம்ம ஆம்பளையெல்லாம் என்ன செஞ்சிடறாங்க, ஆமாம், அந்த நாளுக்குள்ள குடிபோதில் கிடக்கிற கணவன் மேலே கல்லை கொண்டு போட்டு கொண்டாங்க, இப்போ வந்து வெளியே ஆளை வச்சு போட்டு தள்ளிடுறாங்க. அதனால நம்ம கவனமாக இருக்கணும். அப்படி கூட ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, ஒரு மனைவி அவன் ஏற்கனவே காதலித்த மயங்கெடு தொடர்பு இருந்தவொடனே அவன் செஞ்சுட்டான், என்னை கொண்டு கூட சாமின்னு சொல்லிட்டு அவனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். நீங்கள் போயிட்டு வாங்க, என்ன உயிரோட விட்டுருங்கன்ட்டு. அது நம்ம வேடிக்கையாக நம்ம நியூஸ் பார்த்தோம் இல்லையா. ஆனால் அவன் எவ்வளோ, ஆனால் அவன் பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா, தான் உயிரை நம்ம காப்பாற்றிக்கணும், பிள்ளைகளை காப்பாற்றிக்கணும்னு சொல்லி, ஆமாம், அப்படி செஞ்சு விட்டான். ஆனால் அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது இல்லையா. அந்த அப்படிப்பட்ட ஒரு கணவனுக்கு துரோகம் பண்ணுகிறவருக்கு அவள் வாழ்க்கை எப்படி இருக்காது, நன்றாக இருக்காது இல்லையா. அப்போது அவன் என்ன செய்கிறான், பயந்து என்ன செய்கிறான், நம்ம தூங்கும்போது கொண்டு போடுவாங்க, இல்லைன்னா ஆளை வச்சு கொண்டு போடுவாங்க. தூங்கும்போது கூட அவன் சுதாச்சிடலாம், பெண் பலவீனம் பானம் பாண்டம் வேதம் சொல்லுது. ஆனால் இப்போ வந்து அப்படி கிடையாது, பல பேர் சேர்ந்துக்கிறாங்க. அதனால அவன் என்ன செஞ்சுட்டான், நீங்கள் ஓடி இருப்பா, என்ன உயிரோட விட்டுற இல்லையா, என் பிள்ளையில உயிரோட விட்டுற. என்ன எவ்வளோ காரியங்கள் நம்ம நியூஸில் இந்த நாட்களில் நம்ம பார்க்குறோம், இப்போ உள்ள நடைமுறையில் நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம். அப்போது என்னன்னாலும் செய்வாங்க பெண்கள். அதனால நம்ம வந்து எல்லாத்துலேயும் சரிசம மாட்டாங்க, வேலையிலேருந்து பலத்திலேருந்து எல்லாம் வந்துட்டாங்க. அப்போது இங்கே நம்ம கோபத்தை நம்ம என்ன செய்யணும், அடக்கணும். ஒரு சண்டை வருதா, ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு சண்டை எழும்புதா, கோபம் நம்மளுக்கு வருதா, நம்ம வெளியே எங்கேயாவது போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோமானால் அது என்ன செய்யும், கொஞ்சம் சாந்தமாகும். நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம பாவத்துக்குள்ளே போக மாட்டோம் இல்லையா. பாவம் செய்கிற அளவுக்கு நம்ம என்ன செய்ய மாட்டோம். சிலர் பார்த்துருக்காங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் ஒரு விவேகத்தில் ஒரு கோபத்தில் நான் அந்த கொலையை நான் என்ன செஞ்சுட்டேன், பண்ணிட்டேன். அநேகர் மன வருத்தம் படைகிறவங்க இருக்காங்களாம், இப்படி சிறைச்சாலையில் இருக்கும்போது நான் ஒரு கோபத்தில் அப்புறம் இறக்கப்படுவாங்க, இப்படி பண்ணிட்டேனே அப்படின்ட்டு. காரணம் என்ன, அது ஒரு கோபத்தில் அந்த முடிவுகள் என்ன செஞ்சிடும், பாவத்துக்குள்ளே கொண்டு போயிடும் இல்லையா. அப்போது நம்ம சாலமன் சொல்லுகிறேன், நம்முடைய மனுஷனுடைய விவேகம் எப்படின்னா, அவன் கோபத்தை அடக்குகிறவன். நம்ம உடனே கோபத்தை அடக்க வேண்டும், அந்த இடத்தை விட்டு நம்ம போகிறது மிகவும் நல்லது. அப்போது நம்ம எல்லாவற்றையும் என்ன செய்யணும், அதை நம்ம எல்லாவற்றையும் நம்ம அடக்கணும். அதனால தான் நம்ம இங்கே வேதம் நம்ம அழகாக நம்மளுக்கு எல்லா வாழ்க்கையில் குறித்து எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறது. ஒரு மனுஷன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது, ஏன் பாவத்தை குறித்து சொல்லப்படுறது. சிலர் சொல்கிறாங்க, இது ரொம்ப அசிங்கமாக வேதாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வேதத்தில் அசிங்கமாக சொல்லப்பட்டிருக்கிறதுனா, நீ இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்தீன்னா இப்படிப்பட்ட தீமையை அனுபவிப்பா என்பதை நீ அறியும்படி தான் இல்லையா. நீ அறியும்படி தான் இந்த வேதம் உனக்கு சொல்லுது, எப்படி இந்த வாழ்க்கை நீ வாழக்கூடாது.
நீ இந்த வாழ்க்கையை வாழக்கூடாது. அதான் வேதம் நமக்கு சொல்லி காமிக்க. இப்படிப்பட்ட நீ வாழ்க்கையை, அசிங்கமான வாழ்க்கையை நீ வாழ்ந்தீன்னா நீ இப்படிப்பட்ட தீமைகளை அனுபவிப்பான் தான் ஆண்டு இந்த வேதத்தை நம்மளுக்கு எழுதி வச்சிருக்கிறார். அப்போ நம்ம வேதத்தை படிக்க படிக்க நம்ம எப்படி இருக்கணும், நம்ம சரியா நம்ம வாழ்க்கையை திருத்துக்கிறதா இல்லையா? நம்ம ஒவ்வொரு முறையும் கோவப்படுவோம். அப்போ வார்த்தையை பேசுகிறது நம்ம நினைக்கிறோம், ஏதோ பேசிட்டு அந்த வார்த்தையை முடிஞ்சு போட்டு நினைக்கிறோம். அப்படின்னு இல்லை, அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். ஆரோனை போல, மிரியாமை போல அந்த வார்த்தைக்கு நம்ம மன்னிப்பு கேட்கணும். நம்ம மனதை என்ன செய்யணும்? அடக்கணும். சிம்சோன் போல நம்ம வாழக்கூடாது. நம்ம மனதை அடக்கி நம்ம வாழுகிற ஒரு ஈசாக்கை போல நம்ம வாழுகிற ஒரு மனுஷன் நம்ம என்ன செய்யணும்? இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கோபத்தை நாம் என்ன செய்யணும்? அடக்கணும் இல்லையா? மோசைக்கு கோபம் வந்தது, அவன் அடித்து கொலை பண்ணி பதச்சிட்டு போயிட்டான், யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சான். ஆனால் அந்த காரியம் வெளிப்பட்டது, அவன் செய்த காரியம். ஆனால் அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலை? 30-60 கிட்டத்தட்ட எத்தனையோ ஜனங்கள், 30 லட்சம் வச்சுக்கோங்களேன், 30 லட்சம் ஜனங்களுடைய அந்த ப்ரெஷர் எல்லாமே இவன் மேலே வந்தது. ஆனால் அவன் கோவப்படலை. எல்லாம் கர்த்தர் மேலே வச்சு பாரத்தை போட்டு பொறுமையாக ஜனங்கள் என்ன செஞ்சான்? நடத்தினா. அதான் ஆண்டவர் சொல்கிறார், இவனை பூமியில் இவனை போல சாந்த குணமுள்ளவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் பழைய வாழ்க்கையெல்லாம் மறந்துடுவார். அது நம்ம நினச்சிக்கணும். நம்ம ஒரு பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன், கெட்ட வார்த்தை பேசிட்டேன், கோபப்பட்டுட்டேன், நான் மனம் போல வாழ்க்கையில் வாழ்ந்துட்டேன் அப்படி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதெல்லாம் என்ன செஞ்சிடார்? மறந்துடுவார். அதை ஆண்டு எடுக்க மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம ஆண்டுக்கால வாழ்கிற வாழ்க்கை தான் ஆண்டு சொல்லுவார், இந்த மகளை போல, இந்த மகனை போல வேறு யார் இல்லைன்னு அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நம்ம பிரியமாக என்ன செய்யணும்? வாழணும். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்ம ஜெபமா ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஆண்டவரே, நீர் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்த இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய நாவு, உதடு, வாயை நாங்கள் அடக்க அவன் அடக்குகிறவன் புத்திமான் வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, அதே போல நாங்கள் புத்திமானை ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் படிக்கிற இடத்துல, நாங்கள் வேலை செய்கிற இடத்துல, எங்கள் குடும்பத்தில், எங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில், திருச்சபையில் நாங்கள் புத்திமானாய் நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் தவறான வார்த்தைகளை பேசாதவாறு, மற்றவர்களுடைய குறைகளை நாங்கள் பேசாதவாறு கர்த்தர் எங்கள் நாவை நீர் அடக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, எங்களுடைய மனதை அடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கண் போல போக்கில் நாங்கள் வாழாதவாறு எங்களுடைய மனதை நாங்கள் அடக்கத்தக்கதாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் அடக்கி உமக்கு கீழ்ப்படிந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு சிம்சோனை போல் நாங்கள் வாழக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டு எங்கள் மனதை அடக்கி உமக்கு பிரியமாய் வாழ, உமக்கு சாட்சியாய் வாழ, குடும்பத்துக்கு சாட்சியாக வாழ, திருச்சபைக்கு சாட்சியாக வாழ நீ எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. ஆண்டவரே, எங்கள் கோபத்தை அடக்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் பொறுமையாய் நீடிய சாந்தமாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் கோபப்பட்டிருந்தால் அதெல்லாம் எங்களுக்கு மன்னியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே, கோபம் நாங்கள் யார் மேலேயும் கொள்ளாதவாறு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நாங்கள் பொறுமையாக எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே சகித்து கடந்து போவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களால் முடியாது அப்பா, ஆனால் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுக்கு பொறுமையை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு பொறுமையை தாரும் அப்பா. எல்லாவற்றையும் ஆண்டவர் வேதத்திலே நாங்கள் இன்று தியானித்த வசனத்தின்படி நாங்கள் அடக்கி வாழ ஆண்டவரே, நாங்கள் புத்திமான்களாக, ஆண்டவரே நாங்கள் உத்தமனாக, ஆண்டவரே நாங்கள் விவேகம் உள்ளவர்களாக நாங்கள் நடப்பதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த காலை வேளையில் நீர் எங்களோடு கூட இந்த வார்த்தை மூலம் ஆண்டவரே நீர் இடைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இதன்படி வாழ்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். இதன்படி நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் குறைவுள்ளவர்கள், அந்த குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள அவையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு மன்னித்து நிறைவாய் ஆண்டவரே மோசே போல நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நாங்கள் உத்தமனாக, நாங்கள் புத்திமானாக, விவேகம் உள்ளவர்களாக வாழ்வதற்கு கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, சில காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்தாலும், ஆண்டவரே சிலர் எங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், நாங்கள் கோபப்படுற மாதிரி நடந்து கொண்டாலும், ஆண்டவரே சில நேரத்தில் எங்கள் வாழ்க்கை தடுமாறியும், ஆண்டவரே நாங்கள் மனம் போல போக்கில் நாங்கள் நடந்து போகிற மாதிரி வாழ்க்கை வந்தாலும் கர்த்தர் அவைகளிலே நீர் எங்களோடு கூட இருந்து துணையாக இருந்து அவைகளை ஆண்டவரே நாங்கள் ஜெயம் எடுக்க நாங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு துணை செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். அதற்கு உம்முடைய கிருபை எங்களை பூரணமாய் நிரப்பட்டும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் எங்கள் சரீரம், ஆவி, ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஆசீர்வதியும். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே உமக்கு பிரியமான பாதையில் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவ நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நாம் சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் எழுமி நின்று
நாம் விசுவாசத்தோட செய்து முடிப்போம். இல்லை சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோயிலெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.